கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆண்டவர் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிறதான இந்த செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். வாரந்தோறும் புதன்கிழமை இந்த செய்தி வேலை வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஜோசுவா டிவிலே உங்களுக்கான ஜெப குறிப்புகள் என்ன இருந்தாலும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஜோசுவா டிவியில் இருக்கிற ஊழியக்காரர்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாத ஆசீர்வாதமாக நாம் தியானித்து கொண்டு வருகிறதான வேத பகுதி எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. இந்த மாத ஆசீர்வாதமான வசனம் வாசிப்போம். என் நேசர் என்னோடு பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா என்று என்ன செய்கிறார் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உங்கள் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆண்டவரே, அப்போ அந்த செய்தி வேளைக்காக ஸ்தோத்திரம். நீர் உடைய பிள்ளைகளோடு பேசுங்க. மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை சத்தம் பிள்ளைகளை இருதயத்தில் எழுதப்படட்டும். அருமையான சங்கீதக்காரன் சொன்னது போல, என் நாவு விரைவாய் எழுதருடைய எழுத்தாணி என்று சொல்லி பயன்படுத்தினது போல ஆண்டவரே, அநேருடைய இருதயத்தை நம்முடைய வார்த்தையை நீங்கள் எழுதுங்கப்பா. இந்த வார்த்தையுடைய பிள்ளைகளுக்குள்ள அற்புதத்தையும் அடையாளத்தையும் ரட்சிப்பையும் மகிமையும் பரிசுத்தத்தையும் நீதி விளங்க பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். மகிமை கனம் துதி எல்லாம் இயேசுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மோடு கூட என்ன செய்யணும்? பேசணும். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வம். அதுவும் அவர் மனுஷனோடு கூட அவர் பேச ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார். நீங்கள் உங்க கூட எத்தனையோ பேர் பேசாமல் போயிருக்கலாம். உங்களோட நண்பராய் பழகினவர்கள், உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களை பெற்றெடுத்தவங்க, உங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகள், எப்படி எந்த ஸ்தானத்தில் உள்ளவங்க எத்தனையோ பேர் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசாமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்க கூட என்ன செய்வார்? பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள்கிட்ட குறை கண்டுபிடிச்சி, உங்களிடத்துல குற்றம் கண்டுபிடிச்சி, உங்களை பகைத்து, உங்களை விரோதித்து, உங்களை விட்டு தூரமாய் போய் உங்களை பற்றி அவதூறாய் பேசி கொண்டிருக்கிறதான இந்த பொல்லாத மனிதர்களுடைய கூட்டத்துக்கு முன்பராக ஆண்டவர் உங்களோடு கூட என்ன செய்கிறார்? பேச விரும்புகிறார். அவர் பேசுகிற தெய்வம். இன்றைக்கும் அவருடைய குரலை நீங்கள் கேட்க முடியும். அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் அந்த உணர்வை அதை ருசித்தீர்களானால் அந்த இன்பத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும் போது ஒரு பெரிய வைராக்கியத்தை நீங்கள் அடைய முடியும். பெரிய மகிமை, ஒரு தைரியத்தை நீங்கள் அடைய முடியும். தேவ சத்தத்தை மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில் பேச்சு நடக்கை நம்முடைய சகல காரியத்திலும் ஒரு வித்தியாசத்தை காண முடியும். அதனால் இப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஆசைப்படுங்க. ஆண்டவரே என்னோடு பேசுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க? கேளுங்க. வேறத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களோடு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? பேசியிருக்கு. ஆதாம் ஏவாளோடு பேசியிருக்கிறார். மோசையோடு பேசியிருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுங்கிற முற்பதாக்களோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் அநேகரோடு என்ன செய்திருக்கிறார்? பேசியிருக்கிறார். பாவியான ஸ்திரீனிடத்திலே பேசியிருக்கிறார். விபச்சாரியோடு கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். அவர் பேசுகிற தெய்வம். அவர் எந்த தராதரமும் உங்கள்கிட்ட பார்க்க மாட்டார். நீங்கள் இத்தனை வருஷம் நீங்கள் விசுவாசியாக இருக்கணும், இத்தனை வருஷம் நீங்கள் ஊழியம் செய்திருக்கணும், பைபிளெல்லாம் நீங்கள் முழுவதும் படிச்சிருக்கணும், இப்படிதான் மட்டும் இல்லை, எந்த விதமான பட்சவாதம் இல்லாமல் ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையா, என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை, எனக்குள்ள ஒரு முன்னேற்றமே இல்லை, ஒரு ஆசீர்வாதமே இல்லை, எனக்கு என் பிள்ளைகளுக்கு சுகமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, கேட்டு பாருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அவர் பேசினார்னா அற்புதம் தான் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேறும் சொல்கிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல ஆண்டவர் என்ன செய்வாராம்? அழைப்பார், பேசுவார். அங்கே இருக்கவே செய்யாது, ஆனால் அவர் பேசினா அங்கே உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஒன்றுமே இல்லாத போது வானமும் பூமியும் உண்டாக கடவுது என்று சொன்னவர் ஆண்டவர்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையினால் சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, அவர் வார்த்தையில சிருஷ்டிப்பு இருக்கிறது, உருவாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அப்படின்னாலே அவருடைய வார்த்தையில அழிவும் இருக்கிறது. அவருடைய ஒரு வார்த்தை சொன்னா போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காற்றும் கடலும் என்ன செய்யுமா? அமைதலாகிட்டு நாம் வேறத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். செத்தவன் உயிரோடு எழுந்து வந்தான் என்று வாசிக்கிறோம். தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் சப்பானியா இருந்தவன் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன செய்யறாரு? கையை பிடித்து என்ன செய்யறாரு? எழுந்து வா. அவன் எழுந்து நடக்கிறான். 38 வருஷமா வியாதிப்பட்டிருக்கிற மனுஷனை பார்த்து சொன்னாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட சொன்னார். அந்த பேச்சு, அவருடைய வார்த்தை அவனுக்குள்ளே சுகத்தை தந்தது. நெடுநாட்களாய் ஆகாத சுகம் அவருடைய வார்த்தையினால் சுகமானது. இன்றைக்கும் ஆண்டவர் உங்க கூட பேச விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா, ஆண்டவரே என்னோடு பேசுங்க. யாரும் என்கிட்ட பேசுறது இல்லை, என் பேச்சை யாரும் கேட்கறது இல்லை. நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், எல்லாராலும் பகைக்கப்பட்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் கூட பேசுங்க, ஆண்டவரே. வீணான பேச்சை என்ன செஞ்சிருங்க? தவிர்த்து விடுங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில், இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு நடக்க வேண்டிய இடம். அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இடங்களை குறித்து எப்படி இருங்க? எச்சரிக்கையா இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பேச்செல்லாம் வேண்டாம். துன்மார்க்கருடைய பேச்சு நமக்கு வேண்டாம். பாவிகளுடைய பேச்சு, பரியாசக்காரருடைய பேச்செல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த பேச்சையே கேட்டுட்டு இருக்காதீங்க. சிலர்லாம் அந்த பேச்சின் மேலேயே பிரியமா இருக்கிறான். பரியாசங்கள், கேலி, கிண்டல், காமெடி, இதன் மேலேயே பிரியமா இருந்து நிறைய பேர் இதே பரியாசக்காரரை கேட்டுக்கிறான். சிலர்லாம் எப்படி இருக்கிறாங்க? துன்மார்க்கம். சில துன்மார்க்கமான கதைகளை பேசுகிறதே என்ன செய்யறாங்க? கேட்க பிரியப்படுறாங்க. அசிங்கமான அவலட்சணமான நடந்த சம்பவங்கள், இல்லை இவங்களே உருவாக்கி இருக்கிற சம்பவங்கள், இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அசிங்கமான சம்பவங்களெல்லாம் இன்னைக்கு மனுஷன் என்ன செய்ய விரும்புகிறான்? கேட்க விரும்புகிறான். அப்படிப்பட்ட துன்மார்க்கமான காரியத்தில் என்ன செய்யாதீங்க? கேட்காதீங்க. துன்மார்க்கத்தை உங்களுக்குள்ளே நடப்பிக்கும்படி அந்த ஆலோசனை நீங்கள் என்ன செய்யாதீங்க? கேட்காதீங்க. பாவிகளுடைய பேச்செல்லாம் என்ன செய்யாதீங்க? கேட்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருங்க? தியானமா இருங்க. அவருடைய பேச்சு உங்களுடைய கரத்தில் என் கரத்தில் இருக்கு, அவருடைய வார்த்தை உங்கள் கையில் என் கையில் இருக்கு. இந்த வேத வசனத்தின் மேலே நீங்கள் எப்படி இருங்க? பிரியமா இருங்க, தியானமா இருங்க, இதற்கு செவி கொடுங்க. அவர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்தில் 2வது வாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். நாம் இந்த மாத ஆசீர்வாதமான வார்த்தை என்ன பாருங்க? உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், என் நேசர் என்னோடே பேசி, உன்னத பாட்டு 2:10, என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா என்று சொன்னவான். அதில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் என்ன? என் நேசர் என்னோடு பேசி. ஆண்டவர் பேசுகிறத பாத்திரமாய் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னோடு கூட என்ன செய்யுங்க? பேசுங்க. உங்களுடைய வார்த்தையை நான் என்ன செய்யட்டும்? கேட்கட்டும் ஆண்டவர். உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க? எனக்கு ஆண்டவர் நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளோடு என்ன செய்திருக்கிறார்? பேசியிருக்கிறார். அவர் பேசின எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது. அதில் இன்றைக்கி உங்களோடு கூட ஆவியானுடைய துணையோடு கூட ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் துணை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க, வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரத்தை பாருங்க. ஒரு அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு ஆண்டவர் பேசினார். அன்றைக்கு மனுஷர்களுக்குள்ளே இப்பொழுது ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எப்படி நாம் விலை கொடுத்து வாங்கலாமோ, ஒரு காலத்தில் மனிதர்களையும் அப்படி வச்சிருந்தாங்க. அந்த நாட்களிலே ஒரு அடிமை பெண் ஒருத்தி இருந்தாள். அவள் பெயர் ஆகார். அவளோடு கூட ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? பேசி இருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 16வது அதிகாரம் அதில் வாசிக்கிறோம் பாருங்க. 13வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, தேவன் தன்னோடு பேசின பாருங்க, தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். தன்னோடு பேசின கர்த்தருக்கு ஆண்டவர் அவளோடு கூட என்ன செய்தாராம்? பேசினார். ஒரு ஆகார் என்கிறதான ஒரு பெண்ணோடு பேசினார். அவள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால், அவளுடைய சூழ்நிலை என்ன, அவளுடைய அப்பொழுது அவளுக்கு இருந்ததான நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி நாம் வாசித்தோமானால் 4வது வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் ஆகாரோடே சேர்ந்த போது அவள் கற்பந்தரித்தாள்.
அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாராகி அற்பமாய் எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியில் கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாய் எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். இவளுடைய எஜமாட்டி, இவள் அடிமையா இருக்கிறாளே, அந்த எஜமாட்டிக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அவள் தன்னுடைய அடிமையாகிய இந்த ஆகாரை தன்னுடைய புருஷனோடு சேர வைத்து அவங்களுக்கு ஒரு அவளது கர்ப்பவதியாக இருக்கிறான், குழந்தை உண்டாயிருக்கிறான். அந்த நேரத்தில் இவள் தன்னுடைய எஜமாட்டியை நாச்சியாரை அற்பமாக எண்ணி இருக்கிறான். அந்த நேரத்தில் தான் அதற்கு என்ன நடக்குது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது வசனத்தில், அதற்கு ஆபிரகாம் சாராயனுக்கு, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய்யும். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு என்ன செய்தாள்? ஓடி போனாள். கடினமாய் நடத்தப்பட்டாள் இந்த ஆகார். காரணம் என்ன? அவள் பிறரை என்ன நினைத்தாள்? அற்பமாய் எண்ணினாள். இன்னைக்கு அநேகர் கடினமாய் நடத்தப்படப்படுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அடுத்தவங்கள அவங்க எப்படி நினைக்கிறாங்க? அற்பமா நினைக்கிறாங்க. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மற்றவர்களால் கடினப்படுத்தப்படக்கூடாதுன்னா, ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலைமைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க கூடாதுன்னா, நீங்க வேலை பார்க்கிற இடமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், எந்த காரியத்திலேயும் நீங்கள் பிறரால் உங்கள் மேல இருக்கிறவங்களால நீங்க கடினமாக நடத்தப்படக்கூடாதுன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அது உங்களை தாழ்மையில கற்றுக் கொடுக்கிறதற்காக ஆண்டவர் அனுமதிச்சிருக்கலாம். உங்களை ஒரு தலைவனாக உயர்த்துகிறதற்காக நீங்க கடினப்படுத்தப்பட்டிருக்கலாம். எல்லாம் ஆண்டோடைய முகாந்திரம் இருக்கும். அதுல முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, இதிலே நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவள் தன்னுடைய நாச்சியாரை அற்பமா எண்ணினாள். அதுதான் முக்கிய காரணம். நீங்களும் நானும் பிறரால் என்ன செய்யப்படக்கூடாது? கடினமாய் நடத்தப்படக்கூடாது. உங்களுடைய எஜமான், நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்க மேல இருக்கிற ஆபீசர், உங்களுக்கு மேல இருக்கிற உத்தியோகத்தில் இருக்கிற பதவியில் இருக்கிறவங்க உங்களை கடினமா நடத்தக்கூடாதுன்னா, நீங்க மற்றவங்களை எப்படி நடக்கக்கூடாது? அற்பமா நினைக்கக்கூடாது. அவங்கள்ட்ட இருக்கிற குறையை கண்டுபிடித்து, இவளுக்குள்ள இருந்த ஜீவியம் என்ன? சாராய் மலடி, அவள் கர்ப்பவதியாகவில்லை, நானோ உடனே கர்ப்பவதியானேன் அப்படிங்கிறதான எண்ணம். பாருங்க, அவளை அற்பமாய் நினைத்தாள். கடைசி இவள் கடினமாய் நடத்தப்படுகிறதுக்கு யாரும் இவளுக்கு பரிந்து பேச வர முடியல. யோசித்து பாருங்களேன், ஏன் வர முடியல அப்படின்னு சொன்னா, இவள் அற்பமா எண்ணினது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போ நீங்களும் நானும் பிறரை அற்பமா எண்ணினோமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை, நாம் என்ன செய்யப்படுவோம்? கடினமாய் நடத்தப்படுவோம், நாம் தள்ளப்படுவோம். இது சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் கடினமாய் நடத்தப்பட்டதை தாங்க முடியாமல் என்ன செய்தாலாம் பாருங்க, ஓடி போனாள். எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சது! அடிமையா இருந்த இவளுக்கு எஜமானுடைய பிள்ளையை சுமக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த ஸ்தானத்தில் இருக்க முடியாம என்ன செய்ய வேண்டியதாயிட்டு? ஓட வேண்டியதாயிட்டு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இவள் அற்பமா என்ன செய்கிறாள்? நாம பிறரை என்ன நினைக்க கூடாது? அற்பமா நினைக்க கூடாது. அவங்கள சிறுமையா நினைக்க கூடாது. அவங்கள்ட்ட இருக்கிற குறையும் குற்றத்தையும் கண்டுபிடிச்சு அவங்கள வெறுத்து ஒதுக்கக்கூடாது, அவங்கள பகைக்க கூடாது, அவங்கள கசப்பு கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. இந்த நிலைமை ஆகார்ட்ட இருந்தபடினாலே அவள் கடினமாய் நடத்தப்பட்டாள். அவள் கடினமாய் நடத்தப்பட்டு அவளிடத்திலிருந்து ஓடி போகும்போதுதான் ஆண்டவர் அவரோடு பேசினார். அந்த வாசனை பாருங்க, 7வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரோட்டை என்று கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று பேசினார், கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு என்ன செய்கிறேன்? ஓடி போகிறேன் என்றார். கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஏன் ஓடி வந்தேன்னு கேட்கல, ஏன் நீ என்ன காரணம், ரீசன் என்ன அப்படின்னு கேட்காம எங்க போறேன்னு தான் கேட்டார். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இதுக்குள்ள இருக்கிற முகாந்திரத்தை கவனிங்க. ஏன்னா ஆண்டவர் பேசுறத காரியம் ரொம்ப சரியா இருக்கும். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னோடு பேசுங்க நம்ம சொல்லலாம். அவர் பேசினா நமக்கு ஆசீர்வாதம் தான். ஆனா அவர் பேசினார்னா நம்ம நிறைய காரியத்துல சரியாக வேண்டியிருக்கும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அநேகர் ஆண்டவர் பேசுறாரு நினைச்சிட்டு இன்னும் தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்யறதே கிடையாது, மாற்றிக்கொள்கிறதே கிடையாது. ஆண்டவர் அதை சொன்னாரு, ஆண்டவர் இதை சொன்னாருங்கிறாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சமாவது ஒரு மாற்றம் இல்லை. மாம்ச இச்சையா இருக்கட்டும், பெருமை கொள்றதா இருக்கட்டும், அடுத்தவங்ககிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், குறை சொல்றதா இருக்கட்டும்,
மற்றவங்களை பற்றி ஒவ்வொருத்தட்டியா தூற்றி திரிதராக இருக்கட்டும், சபையை குறித்து, ஊழியக்காரங்களை குறித்து, நண்பர்களை குறித்து, வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறவங்கள பற்றி, இப்படி அடுத்தவங்களை என்ன செய்கிறாங்க தூட்டி அப்படி. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இருக்காது. இப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பேசினாலும் அங்கே கிரியையே நடக்காது. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேறத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசி தன் சொந்த ஊரிலே அவன் என்ன செய்யப்பட மாட்டானா, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். யோசித்து பாருங்க, ஆண்டவர் தான் பேசுறாரு, ஆனா அவனை ஏற்றுக்கிட மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? சுத்தி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது, இவனை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளாதவங்களா இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசுறாருன்னா நீங்க முதல்ல வசனத்தை ஏற்றுக்கிடணும், நீங்க கை கொள்ளணும், கீழ்ப்படியணும். அவன் நீங்க கை கொள்ளாம கீழ்ப்படியாம இருந்தா ஆண்டவர் என்ன பேசினாலும் அது உங்களுக்குள்ள என்ன ஆசீர்வாதத்தை தரவே செய்யாது. கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், வாசிக்கிட்டே இருந்த. இந்த வசனத்தை ஆண்டவர் என்ன சொன்னாரு, இந்த சொப்பனத்தை ஆண்டவர் என்ன தந்தாரு, இந்த தரிசனத்தை ஆண்டவர் தந்தாரு. சொப்பனம் எங்கே, தரிசனம் எங்கே, வசனம் எங்கே? சொப்பனமும் தரிசனமும் வசனமும் ஒரு நாளும் தேவன் தருவாரானால் அது நிறைவேறாமல் போகாது. ஆனால் அது நிறைவேறுகிறதற்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்சம் கூட அந்த ஆரம்பத்தில் இருந்த நிலைமை இன்னும் இல்லை, வயசு தான் இருக்கு, அப்படிதானே? சிலருக்கு வயதாயிருது, அவ்வளவுதான். ஆனா அந்த சுபாவம், அந்த ஜீவியம் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நீங்க ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார், கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பெண்ணோடு ஆண்டவர் பேசினார். பேசி அவர் கேட்ட வார்த்தை, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், என்ன நடந்துச்சுமா? நீ கற்பவதியா வேற இருக்கிறிய, இப்போ நீ கஷ்டமா நடத்தலாமா? ஒரு குழந்தை உண்டான பிள்ளைய போய் யாராவது இப்படி கஷ்டப்படுத்தலாமான்னு சாராய் மேல கோவம் வரல. சாராய் தான் இவ்வளவு உள்ள கொண்டு வந்தது அடிமையை, அவள் மேலதான் கோவம் வரணும். ஆனா ஆண்டவர் அவளை ஒண்ணுமே சொல்லல. காரணம் என்னன்னா, நீங்க அடுத்தவங்களை யாரா நினைக்கிறீங்க, அற்பமாய் நினைக்கிறீங்க. நீங்க ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே போகிறாய் என்றான். அவள் சொல்லுகிறாய், என் ஆச்சியாரை விட்டு நான் என்ன செய்றேன், ஓடி போகிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் எப்படி இரு, அடங்கிரு. அவள் கடினமாய் நடத்தப்படுகிறதற்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஒப்பு கொடுக்கணும் தெரியுமா? அவளை பார்த்து திரும்பியும் ஆண்டவர் பேசுறார். என்ன பேசுறார்? 10ஆம் வசனத்தை பாருங்க. உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கற்பவதியா இருக்கிறார், குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று என்ன செய்வாயாக, பெயரிடுவாயாக. என்னெல்லாம் வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் பேசினார். நீங்க உங்களோடு கூட ஆண்டவர் என்ன செய்கிறார், பேசுகிறார். எதற்காக பேசுகிறார் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, நீ பிறரை அற்பமா எண்ணாதபடி எப்படி இரு, எச்சரிக்கையாய். நீ அற்பமா எண்ணினாயானால் நீ உன் ஸ்தானத்திலிருந்து துரத்தப்படுவாய், கடினமாய் நடத்தப்படுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வனாந்திரத்திலே அலைந்து திரிவாய், யாரும் உனக்கு ஒத்தாசையா இருக்க மாட்டாங்க. நான் ஆண்டவர் உன்னோடு கூட பேசி அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அற்பமாய் எண்ணுகிறதை விட்டு அடங்கிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடினமாய் நடத்தப்படுகிறதுக்கு அதை விட்டு ஓடாதபடிக்கு கடினமான நடத்ததுக்கு உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் வருகிறது, நான் உன்னை பெருகவே பெருக பண்ண போகிறேன். உன் சந்ததி எண்ணி முடியாததா இருக்கும், உனக்குள்ள இருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் இந்த ஆகாருக்கு வந்ததுக்கு காரணம் தேவன் பேசினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். என்ன காரியத்தை பேசுகிறார் பாருங்க. பிறரை அற்பமா என்ன செய்யாதீங்க, நினைக்காது. யாருடைய குறையை கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட இருக்கிற குறை குற்றங்களை வச்சு அவங்கள தூசிக்காதீங்க, அவங்கள ஏளனமா நினைக்காதீங்க, அவங்கள அவதூறா நினைக்காதீங்க, அவங்கள அசிங்கமா நினைக்காதீங்க. அதை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்க. அதை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்களானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் உங்களை எண்ணி முடியாத சந்ததிக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை என்ன செய்வார், மாற்றுவார். அது அப்படியே உங்களுக்குள்ள ஆமென்று ஆமென் என்று என் ஆண்டவர் என்ன செய்து தருவார், நிறைவேற்றி தருவார். அதனால ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னோடு பேசுங்க, நான் கடினமாக நடத்தப்படுகிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னோடு பேசுங்க, நான் அடங்கி இருக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னோடு பேசுங்க, என்னை எண்ணி முடியாதபடி பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு பேசி உங்களை சகல சத்தியங்களிலும் வழிநடத்தி எண்ணி முடியாத ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார். நீ அடிமையா இருப்பதில்லை, நீ ஆளுகை செய்வாய்.
கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமும் கிருபையினது நல்ல ஆண்டவரே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது ஐயா. இந்த வார்த்தை எங்களோடு கூட இடையப்படட்டும். நாங்கள் இன்னைக்கு தியானித்தபடி என்னோடு பேசி நான் அடங்கி இருக்கும்படி, ஆண்டவரே என்னோடு பேசி கடினமான நடத்தலுக்கு ஒப்பு கொடுக்கும்படி, அற்பமா எண்ணாமல் பெருக பண்ணும்படி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. ஆசீர்வதி. மகிமை காண துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா.